வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது மீனம் ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் வரும். அப்படியான வாரம் தான் இந்த வாரம். வேலை செய்கிற இடத்துல புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிங்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அவங்க உங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவங்க ஒர்க் பொறுத்தவரையில். தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் வேலை செய்யும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அது உங்களை டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகும். அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அதை மட்டும் கண்டிப்பாக யோசனை பண்ணுங்கள். அவசர முடிவு எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. வியாழக்கிழமை திங்கட்கிழமை ஒரு நல்ல முன்னேற்றம் தர வாரமாக தான் இந்த வாரம் அமையப்போகுது. உங்களுக்கு பண வரவு பொறுத்தவரையில் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மெதுவான முன்னேற்றம் இருக்குமான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். முன்னாடியெல்லாம் கொஞ்சம் டிலே ஆன பணம்லாம் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பிஸ்னஸில் சின்ன சின்ன லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சேமிப்பு செய்யணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வரும். குடும்ப செலவு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பேலன்ஸ்டாக பார்த்துக்கோங்க. வேறு எந்த ஒரு கவலையான ஒரு விஷயமும் இந்த வாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேச்சு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் மீன ராசிக்காரர்களுக்கு அமையுது. திடீர்னு உங்கள் கூட ரிலேஷன்ஸோட சந்திப்பு, அவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நல்ல நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு 2 பேருக்கும் ஒரு புரிதல் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் ஒரு ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் தலை தூக்கும். கோவிலுக்கு போகலாம், அந்த வழிபாடு பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு கோவிலில் உட்காந்துட்டு வரலாங்கிற மாதிரியான ஒரு யோசனை வரும். அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இருப்பீங்க. நீங்கள் ஹெல்ப்பும் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை தரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உடல்நலம் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒர்க் அதிகமாகிறதன் காரணமாக பாடியில் கொஞ்சம் டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக கால் வலி வரும். தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதை அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தூங்குற கிடைக்கிற டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாமல் நல்லா தூங்குங்க. அது உங்கள் உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் மீனராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் லக்கி டேவாக இருக்க போகுது. அந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. ஏதாவது புதிய திட்டங்கள் பிளானிங் பண்ணுறது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. லக்கி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரும் லைட் ரெட் கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். அதே மாதிரி நம்பர் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். இந்த 3 நம்பர் உங்களுக்கு இந்த வாரம் பயன்படுத்திக்கோங்க. ஒரு லக்கி அதிர்ஷ்டத்தை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதுசாக ஏதாவது முயற்சி செய்வாங்க. இது செய்யலாம் அது செய்யலான்ட்டு. அதனால் அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த வாரம் மாறப்போகுது. அது அமைதியாக நம்பிக்கையோட செயல்பட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் மீனராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.